யாரு இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு கைத்தட்டிடுவோம், உண்மையான கைத்தட்டு. டைரக்டர் முத்து வந்து உண்மையிலுமே ஒரு தயாரிப்பாளரே வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி, அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள். தயாரிப்பாளர் வந்து வேற ஒரு படத்தை தூக்கி போட்டு இந்த கதையை கேட்டு அதுவும் அவங்களுடைய புதல்வி சொல்ல, ஏன்னா நீ மிகப்பெரிய தயாரிப்பாளர் நீ ஆயிடுவ. ஏன்னா சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு படம் பண்ணாங்க. அவங்க ஏதோ படம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அர்ச்சனா உடைய சகோதரி ஐஸ்வர்யா, அவங்க பேரும் ஐஸ்வர்யா, அவங்க வந்து ஒரு கதையை கேட்டேன், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படம் தான் லவ் டுடே. இந்த லவ் டுடேக்கு அடுத்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. நேற்று வந்து தம்பி எங்கிட்ட சொன்னார், அப்கோர்ஸ் பேரரசு கிட்ட சொல்லும் போது நானும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். இந்த படம் வந்து எப்படி எல்லாம் சிரமப்பட்டு எடுத்தோம், என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னாரு. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த 20 கிட்ஸ் 2K கிட்ஸ் 5K அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம் அவ்வளவுதான். நம்ம வந்து அப்ப தெரியாம பண்ணது இப்ப தெரிஞ்சு பண்றாங்க, அவ்வளவுதான். கரெக்ட் தானே? நம்ம இருந்தாலும் ஒண்ணு பண்ணிருப்போம். யாராச்சும் நீங்க எல்லாம் சும்மாதான் இருந்திருப்பீங்க. சும்மா இங்க வந்து நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்ம எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம், எல்லா பேரண்ட்ஸுக்கும் அப்படித்தானே. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தர் ஓவியமானவனா இருந்திருப்பானே தவிர, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிய, நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னொரு வேணுமா? போட்டுருவோம். பத்திரிகை நண்பர்கள் வேண்டுகோளுக்கு நீங்க தயாரிப்பாளரும் இயக்குனரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நானும் இன்னொரு தடவை பார்த்துறேன். என்ன டைரக்டர், அடுத்தது இந்த கிட்ஸுங்களுக்கு ஒரு படம் இந்த மாதிரி எடுங்க. என்ன அவங்க போய் பப்ல டான்ஸ் ஆடுறாங்க, சேர்ஸ் சொல்றாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவங்க ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஆளுகள் நீங்க வேற இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா? பாக்குறோம்ல, நீங்க ஒண்ணும் தப்பா எல்லாம் எடுத்துடல. அதே மாதிரி இது பெரிய நம்ம இப்ப நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்ப சென்சார் தேவையா? நீங்க சென்சார் போர்டுல இருந்தீங்க, முதல்ல நீங்களே உட்கார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க சென்சார். அவரை சொல்றோம், சென்சார் போர்டுல கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்க தாங்க பண்ணணும். விட்டு போயிடுங்க பாவம். இதெல்லாம் பார்த்தேன், எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்துல சில விஷயம்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியா இருக்க வேண்டியது தானே. ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வர சொல்லி இதையை வைக்க சொல்லி பிரச்சனை உங்களுடைய போது அப்படி இல்ல. கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது, நீங்க ஒரு மேட்டர் சொன்னாரு பேரரசு, ரொம்ப சரியான மேட்டர். அதாவது இப்படி இருந்தால்தான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்க எல்லாம் தியேட்டருக்கு வருவாங்க. ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்னைக்கு தியேட்டருக்கு வர்றாங்க. உண்மையாவே யார் ஐடில வேலை செய்யறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இந்தவங்கெல்லாம் படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். படத்துல கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்டுருங்க, அவங்களை தியேட்டருக்கு கூப்பிடுன்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ பெரிய நடிகர்கள்ல தம்பி சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட் கொடுத்துடுறாங்க. ஏதோ ஒருத்தர் திட்ட வேண்டியது, ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது, அது புயல் மாதிரி கிளம்பி. இந்த படத்துல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா, படத்துக்கு அவங்க பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு பாவம், நேர்மையா காட்டியிருக்காரு. ஆக இந்த நேர்மை வெற்றி பெறணும். கரெக்ட் தானே? நம்ம பொய் சொல்லி
இன்னைக்கு குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அண்ணன் அழகா சொன்னாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவான். அதாவது குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. புரியுது உங்களுக்கு? அப்புறம் இவன் சுதந்திரமா தெரியல, இவன் என்ன பண்றான்னு சாயந்தரம் வரைக்கும் தெரியாது. திருப்பி அந்த 3:30 மணிக்கு குழந்தைய பிக்கப் பண்ண போகும்போது வரைக்கும் அப்போ ஒரு என்னால வர முடியாது, நீ போயிடு. எத்தனை வீடுகள்ல நடக்குது. இந்த குழந்தைங்களை நம்ம மட்டும் வந்து உள்ளுணர்வோட பாசத்தோட நம்ம வந்து பராமரிக்கிறோமா? குழந்தைங்களையே குற்றம் சொல்லக்கூடாது. நீங்க என்ன கரெக்டா? குற்றமில் அறிந்து கொள்கிறது. பொதுவா சொல்றேன். அது பாத்தீங்கன்னா டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க வேற மேட்ரு எடுத்தீங்க உங்களுக்கு. சோ பெத்தவங்களுக்குன்னு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா சொன்னாரு, பல விஷயங்கள் எடுத்து வச்சாரு. ஒரு ஆம்பளை பல தொடர்புகள்ல இருக்காருன்னு. அந்த ஒவ்வொரு தொடர்புக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பான். ஒரு தொடர்புல உருவான குழந்தைய அட்மிட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல்ல விட்டுட்டு இன்னொரு தொடர்பு உண்டான குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போவான். அவனுடைய உண்மையான டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? என்னங்கப்பா, எல்லாம் ஒரு சைடாவே பேசக்கூடாது. குழந்தைங்க கெட்டு போயிடாங்க. குழந்தைங்க எந்த குழந்தையும் கிடையாது. இப்ப எல்லாம் குழந்தைங்க ரொம்ப விவரமா இருக்காங்க. போவாங்க பாக்கெட்ல, தன் பாக்கெட்ல காசு செலவு பண்ணாம அடுத்தவங்க காசுலயே ஆட்டையை போட்டு ஜாலியா இருந்துட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் கிட்ஸ் அப்படித்தான் இருக்காங்க. கரெக்ட்? நோபடி ஸ்பெண்ட்ஸ். தே நோ ஹவு டு மேக் அதர்ஸ் ஸ்பெண்ட். அடுத்தவன் பாக்கெட்ல எப்படி கை வைக்கிறது, விரல் விடாமையே, கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் 2K கிட்ஸ். சோ வாழ்க அவர்கள். அந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றிருக்க எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். பெரும்பாலும் சொல்றேன். சோ இப்படி எல்லாம் இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத ஒரு படத்துல கிளைமேக்ஸ்ல காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட். இந்த சமுதாயம், அதாவது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த சமுதாயம் அங்கங்க ஏங்க பப் ஓபன் பண்றீங்க, 24 hours பப். அப்புறம் இந்த பப்புக்கு இப்ப வேற பேர் வச்சிருக்காங்க, ரெஸ்டோ பார். அதை சிலருக்கு பிக்ஸே பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காலேஜ் பொண்ணு அந்த பையனும் வந்து அந்த இடத்துல தான் சார் உட்காருவாங்க. இந்த நீங்க உட்காராதீங்க இந்த சீட்டுன்றா. நான் ஒரு ரெஸ்டோ பாருக்கு போனேன், தனியா போயிட்டேன், யாரையும் கூப்பிடல, யாரும் வரல. யாருங்க சார் அங்க ஆல்ரெடி புக். நானு 1 மணி நேரமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிய நம்ம போற இடமா, சரிப்பா ஐயா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவரு வந்தாரு. ஒரு 2 மணி நேரம் நாங்களும் பேசுறோம், அதை எங்கேயும் வாங்கி சாப்பிட்டு 2 மணி நேரமா காலியா தான் இருக்கு. யாரையும் உட்கார விட மாட்டோம். நம்ம எந்திரிக்கிற டைம்ல அந்த கிட்ஸ் வந்தாங்க. சூப்பர். எப்படி ஒரு ஆளுமை தன்மை வச்சிருக்காங்க அந்த கிட்ஸ். அந்த கடைக்காரனே வேலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி பார், ரெஸ்டோ பார்ஸ், இந்த அந்த வயசுல அந்த பப்புக்கு போற கல்ச்சருக்குண்டான அடிமைகளாக்கி அந்த குழந்தைங்களை சீரழிக்கிறதுக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டுல தோற்றுவித்தது யார்? வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கடையை போடுறோம். அவனும் ஒரு அப்பன் தானே. அந்த அப்பன் குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை. கரெக்டா நான் சொல்றது? குற்றம் பண்ண எல்லாரும் குற்றவாளி தான். சோ இதுல ஏமாந்து போற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை போகுது. ஏமாத்திட்டு வர்ற குழந்தைங்கள விவரமான குழந்தைங்களா. இன்னைக்கு அரசியல் மாதிரியே நாங்க எல்லாமே சிக்கனா மட்டும்தான் திருடன், சிக்கலன்னா பெருந்தலைவன். என்னங்க யாரு அண்ணன் சொன்னாரு, நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறது? நீதிமன்றங்களை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள்.
அந்த நீதியை சொல்பவர்கள் தான். அவரும் மனுஷன் தான். என்ன அது என்ன பண்றது? ஆமா, தேவையில்லை. அவரு பேசிட்டு அவரு பேசுறது நான் பேச மாதிரி. நீங்க தான் பேசுனீங்க, பேசிட்டு ஏன்டா பேசுனேன்ட்டு தெரிஞ்சு. ஆமா ஆமா, அதுதான். ஆமா, அதான் இந்த மீட்டூ மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பேச மீட்டூன்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் யார் அந்த மீட்டூன்னே தெரியாம போச்சு இல்லையா? மீட்டு என்ன ஆச்சு? பத்திரிகை நண்பர்களை தான் கேட்கிறேன். மீட்டை மீட்டெடுக்க முடியாமல், மீட்டுவை மீட்டெடுக்க முடியாமல் எல்லாம் அவங்க சொந்த சௌகரியங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கமர்ஷியலா நம்ம போட்ட காசும் வரணும்ன்றதுக்காக முழு ஈடுபாடோட எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு புது இயக்குனர், கிட்டத்தட்ட புது இயக்குனர், 2வது படமா முத்து. அந்த இயக்குனர் இவரு சார் என்ன தொழில் பண்றாங்கன்னு தெரியல. சரி, சார் ஒரு தைரியமான திரையுலக ஜாம்பவானா நிச்சயமா இந்த படத்தின் மூலமா மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளராக தொடர்ந்து நீங்க படம் எடுக்கணும். முத்து மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 3000 மெம்பர்ஸ் இருக்கோம் நாங்க தமிழ்நாடு பிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷன்ல. வாங்க, எங்களை வச்சு செய்யுங்க, நாங்க உங்களை வச்சு செய்யறோம். மாறி மாறி செஞ்சுக்குவோம். புகழ்பெற்ற திரைப்படங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கண்டிப்பா கொடுக்க முடியும். எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரையிலும், எங்களை மாதிரி 2K கிட்ஸ் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வெற்றி வரும் கண்டிப்பா வரும் சார். நான் சொல்றேன், நீங்க காமெடியாவே நினைக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த படத்தை நீங்க எடுத்துங்க. எவ்வளவு தைரியம் வேணும் இருக்கு. அது எப்படி டபுள் லாங்குவேஜ்ல எடுத்திருக்காரு தம்பி. அது ஒரு வியாபார தந்திரம். நிச்சயமா நான் என்ன கேட்டா இது மலையாளத்திலயும் நீங்க டப் பண்ணிடுங்க. இல்ல, நான் உண்மையா சொல்றேன். என்னுடைய உள்மனதில் மலையாளம் கன்னடம்னு போட்டா ஒரு 4 லாங்குவேஜ் பிக்சரா உங்களால பண்ண முடியும். அட்லீஸ்ட் டப் பண்ணிட்டு நாளை ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த படம் கண்டென்ட் எல்லாம் கேட்கும் போது ஒரு வித்தியாசமான திரைக்களம். அது తమ్మి సాత్విక్, ఐ విష్ యూ ఆల్ ది బెస్ట్. మన తెలుగు నుంచి వచ్చేసారు ఇక్కడ. మీరు తెలుగు సినిమా లాగా మీకు తమిళ్లో కూడా చాలా పెద్ద ఒక ప్లాట్ఫామ్ ఇక్కడ దొరకాలని నేను ఐ విష్ యూ ఆల్ ది బెస్ట్. அதே மாதிரி ஜாக் டேனியல், எங்களுக்கு தெரிஞ்சது ஜாக் டேனியல் தான். ஜாக் ராபின்சனுக்கு கூட வாழ்த்துக்கள். அப்புறம் அமிர்தம், நான் உட்கார்ந்ததே அமிர்தத்துக்கு பக்கத்துல தானே. அமிர்தா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்போ அமிர்தம் இல்லாத இன்னும் 2 தேனும் சொக்கத்தங்கமும் வராம போன ஹீரோயின்களையும் நம்ம மனமாற வாழ்த்துவோம். ரொம்ப எல்லாம் திட்ட வேண்டாம். சின்ன பிள்ளைகளை திட்டினா தெரியாது, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. கூப்பிட்டதே அவங்களுக்கு புரிஞ்சதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ இங்க இப்போ எப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்காரங்க நம்ம கேட்டா இங்கிலீஷ்ல பதில் சொல்லுவாங்க. நம்ம வெஸ்ட் மாம்பலம் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த கடையில நிறைய தமிழ் ஆளுங்க தான் இருப்பாங்க. கேட்டா இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லுவோம். நோ. அதே கடைக்குள்ள புகுந்து இந்த காய்கறி எல்லாம் எடை போடுற பொண்ணு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸா இருப்பான். நம்ம கியா கித்துனா அப்படின்னு நம்ம கேட்போம். வேற வழி இல்லாம அவனுக்கு தெரியலையே, அவன் சார் தமிழ்லயே பேசுங்க சார்.
நாடு இப்படி போயிட்டு இருக்குங்க. அடுத்த படம் இதை வச்சு நீ எடுக்கணும், இதே ஒரு வித்தியாசமான படம் அமையும். எப்படி மொழி நம்மளை எல்லாம் வேற வேற மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்குது பாத்தீங்களா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார். நம்ம வடக்கு இந்தியாக்காரங்கிட்ட வேலை செய்யற பசங்க நம்ம ஊர் தமிழன் காய்கறி கடையிலயோ மத்த மளிகை கடையிலயோ வேலை செய்ய தயாரா இல்லை. கரெக்டா நார்த் இந்தியாவில இருந்து வந்துடுறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹிந்தியில பேச ட்ரை பண்றோம், அவன் தமிழ்ல பேசுறான். எங்க குழப்பம் நடக்குது பாருங்க. இப்ப என்ன என்ன தேவை இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் இன்னொரு படம் முத்து. நீ பெரிய யூ சர்டிபிகேட்ல அந்த படத்தை எடுக்கலாம். என்ன உன்னோட இது ஏ சர்டிபிகேட் படமாக இருந்தாலும் ஏன் இந்த படத்தை எடுத்த அப்படின்னு யாரும் கேட்க கூடாத அளவுக்கு எதற்காக இந்த படத்தை எடுத்தேன், எதற்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்பதை பெரிய அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புரிய வைக்கும் படமாக இது அமைய வேண்டும். மாபெரும் வெற்றியை இந்த திரைப்படம் பெற வேண்டும். இந்த திரைப்படத்தில் பங்கேற்றிய ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் குறிப்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. அவர் கெஞ்சி ஒருத்தர் வரல கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே கொண்டு வரக்குள்ள மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்ற ஹீரோக்களுக்கு அத்தனை கோடி 100 கோடி 200 கோடிங்கிறாங்க. கோடிக்கான ரசிகர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே இசை வீட்டுல வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கித்தான் வசூலை பார்க்க முடியாது. அப்படிதான் சினிமா இருக்கு. பெரியவர்களுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகெல்லாம் ஒத்துழைக்கணும், இசை வீட்டுல வரணும். அது தயாரிப்பு சங்கம் கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலயுமே லேச விட்டு இருந்தா சின்ன புடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளவாங்க. இசை வீட்டை வைக்கிறா இருந்தா அது முடிஞ்சுதான் சம்பளத்தை நீங்க கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒரு 20 வருஷம் பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசல, 8 லட்சம் கொடுங்க. 2 லட்சம் இசை வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு கையோட ஆகிட்டு போகணும், செக்க காட்டு முடிச்சிட்டு அப்பதான் சரியா வரும். நீங்க படத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்தை தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸ், அது அதுக்கு அப்ப ஆனா இது அப்ப நேரத்து இயக்குனர் ரொம்ப வேணும்னு சொன்னாரு. சார் எல்லாரும் சொல்றான் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, அதான் இன்னைக்கு மனசு இல்லை சார், அவன் நடிச்ச படத்துக்கு இசை கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்றேன், இங்க வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமார் நன்றி. மதிச்சு வந்துட்டாங்கல்ல. இப்ப முந்தா நாள் சங்கத்துல சேர்க்கலுக்கு நம்பி அவரும் சொன்னாரு, சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடி வச்சு கூப்பிடுறாங்க சார். சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவருக்கு டிசைன் அனுப்பி வச்சாரு, பகீர் ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்க பாத்துக்கல ட்ரெயிலாம் பாத்துக்கல, உனக்கு தோட தெரியுது, உனக்கு ஸ்ரீலோஸ் புதுவே இருந்துச்சு. என்னடா வேற மாதிரி படமா இருக்குமோ நம்பி சொன்னேன். நம்பி மாட்டி விட்டாதிய, டிசைன் மாதிரியா இருக்கு, ஏன் வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தாயங்கினேன். அவரு இப்போ கொஞ்சம் திருப்பி லைன் பண்ணிட்டார். சார் நாளைக்கு உங்களை டேரக்டர் நேரம் பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பத்தி விஷயத்த டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது அப்ப முடிவு இந்த மாதிரி படத்தையும் போகணும் அப்படி. ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த உள்ள ஜெனரேஷனுக்கு 2K கிட்ஸ்ங்கிறாங்கல்ல, 2K கிட்ஸ் தலைவர் ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார். அவர் AK-47 கிட்ஸ் வரும். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு. அப்ப நான் யோசிச்சேன், சரி நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமா பேரண்ட்ஸ் எப்படி எவ்வளவு உஷாரா இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு.
அப்ப ஏன் இப்படி ஒரு டிசைன், ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்பதான் தெரிஞ்சு டேரக்டர் எவ்வளவு புத்திசாலின்னு. இப்ப ரொம்ப இப்ப நாங்க கிழக்காசல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டு உள்ள வர மாட்டான். என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லா இழுத்து மூடிட்டு சேலை கட்டிட்டு நின்று வச்சுக்கல, யார் வருவா? பார்த்தாரு இப்போ எப்படி இருக்காங்க, நீங்க முதல்ல எப்படி தேட்டர் உள்ள கொண்டு வரணும், முதல்ல உள்ள கொண்டு வருவோம், அப்போ நம்ம கருத்து சொல்லுவோம் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால முதல் இந்த ட்ரெயிலர் இந்த டிசைன்லாம் காரணமே நமக்கு திருறாங்களா பசங்க, எங்கடா அப்படி திருறாங்கல்ல, அங்க உள்ள கொண்டு வரக்கான விஷயம்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும். எனக்கு இன்னொரு டவுட் டேரக்டர் மேல, புதுசு மேலாம் இந்த ஏ சர்டிபிகேட் நீங்க விரும்பி வாங்கிருப்பாங்க. ஏன்னா ஏன் கூட அவங்க லீவ் வருவாங்க அம்மாளுக்கு அப்படின்ட்டு அவங்க லீவ் கொடுத்துருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார் ஏதாவது சேர்ந்தாங்க சேர்க்கிறோம் சார், ஏன் கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஒரு 2 பேக்கெட்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு டேரக்டர், அதன் சார் கொடுத்து வச்சிருக்காரு. அதனால அதாவது உண்மையாக நான் பொய்னால நடந்த விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க. இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இது 2 கிட்ஸ் பாக்குறாங்களோ இல்லையோ, பெத்தவங்க பார்க்கணும் சார், பெத்தவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க எனக்கு ஏமா இருக்காங்க, குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவை நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால எனக்கு நாட்டு சீரழியுது. அப்போ பார்க்க வேண்டியது பெத்தவங்க தான், எப்படி பசங்களை கண்காணிக்கனா. இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி ஏமாத்துக்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்னைக்கு ஒரு சில பொண்ணுங்களாம் நிறைய பாக்குறேன், அதோட பொண்ணுகளை பெருசா கூட்டு வரத விட 4 பசங்க கூட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உத்தமா சித்தரிக்கிறது. அப்படியே ஐயோ உங்க அம்மா அப்படி சொல்றாங்க, அம்மா பசங்க அப்படி அவங்க நல்லா இந்த காலத்துக்கு கம்மியான பசங்க இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. கலாச்சார சீரழிங்கிறது ரொம்ப மோசமா போச்சு. டேலா போட்டதுல முடிஞ்சா படு இல்லைன்னா விடு, எல்லாம் ஒண்ணுதான். இது ஏதான் கட் பண்ணிருக்க சார் ப்ளீஸ். முடிஞ்சா படு இல்லைன்னா விடுதான். எவ்வளவு ஒரு வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு ஒரு மோசமா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம். அந்த டேலாக் அவங்க கேட்கும்போது மாதிரியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறது அவங்க வெளிப்படுத்திருக்காரு படத்துல. அப்போ ரொம்ப வேதனையான விஷயம். இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும்லாம், டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்றாங்க. டைவர்ஸ் வாங்காம இருக்க அப்பா அம்மா எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது. நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காம பிரிஞ்சு வந்துடுறாங்க. நிறைய குடும்பங்கள்ல புருஷன் மாட்டி பேசிய 4 வருஷம் இருக்கும். ஒரு சில குடும்பத்துல அப்பா சரியா இருக்க மாட்டான், சில குடும்பத்துல அம்மா சரியா இருக்காது, ஆனா சேர்ந்து வந்து இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கா சார், தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தை பெற்றுட்டோமே இதற்காக சேர்ந்து வாழணுக்கா சார், அதுவும் சேர்த்து வாழ்ந்துச்சு. அது உண்மை. நீ அதை பசங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாரு, அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, யாருக்கா கஷ்டப்படுறாங்க, இதை பசங்க புரிய வைக்கணும். முதல்ல அது நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது. நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க பிரிக்க கூடாது சொல்லணும் சார். நம்ம ஏதோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி சம்பாதிச்சு ராப்பாட உழைச்சு சம்பாதிச்சு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். கஷ்டத்தை சொல்லணும் கஷ்டம் அது இல்லை. இன்னைக்கு நண்பர் மனைவி பொன்மாணிக்கம் அன்புள்ள அம்மா ஒரு புக்கு, நிறைய புறப்படங்கள் தன்னுடைய அம்மா பத்தி எழுதியிருந்தாங்க. அதுல நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதுல ஒருத்தர் பதிவு சொன்னது இன்னைக்கு என் மனசு இருக்கு. என்ன ஒரு புறப்படம், அவங்க ஒரு அம்மா, அவர் கணவன் சரியில்லை,
வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு, சில நேரங்களில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது. இது இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஒரு சூழ்நிலை நம்மட்டு பெத்த பொண்ணு கேக்குது, ஏமா இப்படி ஆளோட நீ வாழ்ற, இப்படி பிடிச்ச உனக்கு தேவையா, தூக்கி போட்டு வேண்டியானே அப்படின்ட்டு. அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, நான் வெறும் அவருக்கு மனைவியா மட்டும் இருந்தா நான் எப்போ தூக்கி போட்டிருக்கேன், உனக்கு தாயா இருக்குல்ல, எப்படி தூக்கி போட முடியும்? இதான் சார் தாய். இந்த தாய் உள்ளத்தை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கோங்கள. அந்த பொண்ணு கேட்டுச்சு. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி நிறைய இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை பத்துட்டோம், இதை கரெக்டா வளர்த்து கரெக்டா கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையா வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேலை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்குள்ள நிறைய பொண்ணுகள் தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. வீட்டுல ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப நிறைய சொன்னா அப்பா பிடிக்க முடியும், ஏமாத்தி முடியும். உங்களுக்கு தெரியும் என்ன மிஸ்டேக்னா, சில தாய்கள் என்ன பண்றாங்க, உங்க அப்பன் கூட எல்லாம் வேற ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாது, நான் தான் நடத்துவேன், பெருமை பேசிய அப்ப நான் மட்டும் தட்டிடுறது. இவங்கெல்லாம் இப்படிதான் வாழ முடியும்? இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் ஜட்ஜா இருப்பாரு, 2 பேர் தூக்கு வீடு வந்திருப்பாரு. சொல்லுவா, உங்க அப்பா ஒண்ணுமே தெரியாது. இப்படி ஜட்ஜா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணு இருக்கு. அவங்க வீட்டுல ஒரு புருஷனாலே ஒண்ணு தெரியாதுன்னு ஆயிருக்கு. இப்படி தான் அந்த அம்மா பொண்ணு போய் அப்பனை மதிக்கும், அது முட்டாள பார்த்துருக்கு, ரெண்டு தெரியும். அம்மா பொண்ணு ஏமாத்து ஈஸு. இந்த வாழ்க்கை காலகட்டத்துல இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த, கலாச்சாரம் கெட்டு போக கூடாதுங்கிறத சொல்ற படம். ட்ரெய்லர் எப்படி இருக்கா, கடைசி எல்லாமே வந்து படத்தை பாருங்க. இன்னும் சொல்றேன், திரைப்படத்திற்கு திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்னைக்கு ஓடிடி தளத்துல படங்களுக்கு வேண்டும். மிக மிக மோசமா இருக்கு. ஏன்னா இங்கேயாவது தியேட்டருக்காவது இந்த ஏசட் பொருள் வரலாம் காட்டினாங்க, அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ள போறாங்க. இன்னொன்று இப்போ நிறைய ஆளுக்கு அதிகமாக ஃபேமிலியில உள்ள தியேட்டருக்குள்ள போறது இல்லை. ஆனா குடும்பத்துல வீட்டுல இருக்கும்போது ஓடிடி தளத்துல ஒரு படத்தை குடும்பத்தோடு பாக்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசு கவனத்துக் கொள்ளணும். நீ குடும்பத்தோட பாக்குறது வீட்டுலதான், ஓடிடி தளத்துல அதை வர படம் பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்கு. பன்முறை கை தனியா ஓடுது, தலை தனியா விழுகுது, ஒருத்தன் கழுத்து கத்தி வச்சு கத்து அதுக்கே இருக்கா சார். குழந்தை பசங்க பார்த்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள், அதுக்கு பீஃபர் போட்டுருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு இறுக்கமா அவ்வளவு பண்றாங்க. இதுக்கு ஓடிடி சென்சார் தேவையில்லையா? எப்படி தேவையில்லாம இருக்கும்? வீட்டுல ஓடிடி தளத்துக்கு தான் சென்சார் தேவை. இப்போ சென்சாரோட 3 மடங்கு அதை கவனம் செலுத்தணும். நீங்கதான் சில படம்லாம் ஓட்டு ரிலீஸ் ஆகி தூக்குறாங்க. ஏன்? சென்சார் அங்கே போட்டு விட்டாங்க. ஓடிடி தளத்துக்கு கண்டிப்பா சென்சார் வேணும். அதை வந்து மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும். குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில முன்னாடி குடும்பம் பாக்குறீங்களா, தான் குழந்தைக்கு மேல அக்கறை இருந்தா அவங்களும் சென்சார் குரல் கொடுக்கணும். இந்த சிக்கல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். துள்ளுவது இளமை அந்த டைப்ல இந்த படமும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த மாதிரி படத்துக்கு வந்து அன்னைக்கு வெற்றி விட்டாரு. அன்னைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் படத்தை உணர்ச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம். டைட்டில் உணர்ச்சின்னு இருக்கான், நம்ம விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அவர் நடிச்ச பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அந்த படத்துல எப்படி ஒரு துள்ளுவது இளமை படத்து மூலமா ஒரு செல்வம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து நமக்கு பெரிய டேரக்டரா உருவாக வேண்டும். முத்து நன்றிங்க. இந்த வாழ்க்கை நன்றி, வணக்கம்.